மக்கள் அவரை இன்னும் ஒரு நட்சத்திரமா பார்க்குறாங்களா? இல்ல ஒரு தலைவரா பார்ப்பாங்களா? யாருங்க அவர் பன்முக தன்மையோடு பார்ப்பாங்க, எந்த முறையிலையும் பார்ப்பாங்க. அவரை அரசியலுக்கு வந்தாலும் தளபதி தளபதி தான். நான் என் வயசுக்கே சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப காலம் அவர் கூட சினிமா கூட பயணம் பண்ணியிருக்கேன். இவருக்கு முன்ன ரஜினிகாந்த் பார்த்தேன், விஜயகாந்த் பார்த்தேன், எல்லா ஆக்டர் தான் நான் பார்த்துக்கிறேங்க. பார்த்ததில் இவ்வளோ மாசாக போகிறது வந்து அந்த காலத்தில் கூட போகாது. ரஜினி கூட சரி படம் நல்லா இல்லைனா கூட ரஜினி படம் போவோம், பிரச்சனையை நிறைய சந்திப்போம். விஜயகாந்த் இதெல்லாம் பிரச்சனை வராது. அஜித் விஜயகாந்த் ரஜினி படத்துக்கு அதிக கூட்டம் வரும், பட்டு ஒரு வாரம் குதிக்கும், படம் நல்லா தான் வெயிட்டாக போகும். கமல் சார் இதெல்லாம் போட்டிங்கன்னா கிளாஸாக போகும். அந்த காலத்துலேயே ஆடியன்ஸ் கம்மியாக வருவாங்க, பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். இதில் கூட்டம் அதிகம் வந்தால் பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும். விஜய் இப்போலாம் அப்படி இல்லைங்க, எல்லாம் நெட் புக்கிங்கு. அதனால் எல்லோரும் எழுந்து வெளியே வராங்க. விஜயை வந்து எந்த விஷயத்தில் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவர் வந்து ஒரு தனி மனிதன். எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபே சொல்கிறாங்க, அடுத்தப்பா இந்த வாட்டி நீங்கள் மாற்றி உங்கள் பழைய கட்சின்ட்டு உங்கள் கட்சியில் போட்டு போகிற விஜய்க்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சின்ன பசங்க கூட அரசியலை தெரிஞ்சுக்கிச்சிங்க. அவர் சினிமாவில் இருக்கிறதுனால அவரோட நடிப்பெல்லாம் ஆக்ஷன்லாம் பார்த்தனால பசங்களுக்கே ஒரு ஆசை. இந்த காலத்தில் வந்து பசங்க சொல்கிறது தாங்க பெரியவங்க செய்வாங்க. அப்பா அம்மா செய்கிற முடிவு பண்ணுற காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவுலாம் இப்போ கிடையாது. எங்கள் பசங்க எங்கள் பேரங்க இந்த ஜீனுங்களாம் வர சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம். நான் அப்படி மீறி பண்ணேன்னா பசங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பசங்க வந்து இதை காலம் பூரா நாங்கள் தான் பாதிப்போம். ஆனால் என் குழந்தைங்களை திருப்தி பண்ணுறதுக்காக விஜயை வர வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க.